இல்லையா? ஏன் இந்த விஜய் படம் வந்தாலே ஏதாவது பிரச்சனை பண்ணினே இருக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சர்டிபிகேட்னா அது சான்றிதழா அத கூட கொடுக்க மாட்டாங்கம்மா. அப்படி என்னதான் பிரச்சனைனே தெரியல. விஜய பார்த்து பயப்படுறாங்களா? அதனாலதான் கொடுக்காம இருக்கிறாங்களா? எல்லாம் கடைசியா நடிக்கிற படத்தை கூட பாருமா இந்த மாதிரி பண்றாங்கம்மா. இவ்வளவு நாளாவும் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்ப கடைசியா அந்த படத்தை கூட விட்டு வச்சு மாட்டாங்க. ஒரு தனியால பார்த்து எப்படி பயப்படுறாங்கம்மா. அவர் கூடுற கூட்டத்தை பார்த்தாலே எல்லாம் நடுங்குறானுங்க பழகுமா. எடுத்து மலேசியால வச்சாரு. மலேசியால வச்சாரு ஆடியோ லான்ச். அதுல பார்த்தா இங்க விட அங்க கூட்டம் அதிகம். எல்லாம் எப்படி எப்படி நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. நானே ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. ஏன்னு கேள நானே விஜய் ஃபேன் தாமா. கடைசி படத்துக்காக இந்த சான்றிதழ் கொடுத்து தொலைங்களா சாமிங்களா. இப்ப விஜய்க்கு வந்து பிரச்சனை சரியா? அது உனக்கு எல்லாருக்குமே தெரியும். விஜய்க்கு பிரச்சனை நீ என்ன பண்ணுவ? திட்ட மாட்டியா? யாருமே திட்ட மாட்டியா? ஏன் இப்படி பண்றீங்க? விஜய்க்கு ஏன் இப்படி பண்றீங்க? என்னோட ரத்தம் கொதிச்சு எழும். அதனால நான் கேப்பேம்மா. விஜய்க்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் கேப்பேம்மா. என்னாலலாம் கேட்காமலாம் இருக்க முடியாது. ஏன்னா நான் விஜயோட ஃபேனு. என்னோட சின்ன வயசுல இருந்து நானும் விஜயோட ஃபேனாவே இருக்கிறோம்மா. 9ஆம் தேதிக்கும் 10ஆம் தேதிக்கும் என்ன வித்தியாசமே தெரியல. தை பிறந்தாதான் வழி பிறக்கும்ன்றாங்க. தை பிறந்தாதான் வழி பிறக்கும்னா அப்ப இந்த படத்தை வெளியே விடுங்க. விஜய் படம் வெளியே வந்தாலே தை பிறந்தா மாதிரி தான்.